அப்படியே தான் அதுதான். இது எப்படி இருக்கு பாரு இந்த மெட். பாரதியார் நேரில் பார்த்த மாதிரி இருக்கு. அதான் அப்படியே அந்த பாவம், அதனுடைய ஆழம், அதனுடைய பரிதவிப்பு இந்த மெட்டில் அப்படி வந்திருக்கு. இது சலநாட்டேன்னு ஒரு பேர்லாம் சொல்கிறார் ராகத்துக்கு. ராஜ்குமார் ராகம் இது. அவ்வளோ அற்புதமாக இருக்கு. அடுத்த பாட்டை பார்ப்போமா? பார்க்கலாங்கய்யா. கரும்பு தோட்டத்திலே. ஃபிஜி தீவிலே கரும்பு தோட்டங்களில் இந்து ஸ்திரீகள் அப்படின்னு தலைப்பு. இந்த பாட்டும் பாரதியார் உயிரோடு இருக்கும் பொழுதே பிரசுரமானது. சுதேசமித்திரனில் மார்ச் 12, 1917 பிரசுரமாயிருக்கு. அப்போ அவர் புதுச்சேரியில் இருந்தார். இந்த பாட்டு பற்றின ஒரு அருமையான தகவல் நமக்கு எதுகிரி எழுதியிருக்கக்கூடிய பாரதி நினைவுகள் அந்த புத்தகம் மூலமாக நமக்கு கிடைக்குது. பாட்டு எழுதிட்டார் எதுகிரி, எங்கேயோ அப்போ இல்லை. செல்லம்மாவும் பாரதியும் உட்காந்துருக்காங்க. அப்போ கொஞ்சம் 2 நாளாக இவர் சாப்பிடவே இல்லை, இந்த மாதிரியா இருக்கார், உனக்காகத்தான் காத்திருக்காரு, நீ போய் பாரு அப்படிங்கிற. எதுகிரி வந்தோடனே ஓடி வருவா எதுகிரி. ஏன்னா புது பாட்டு அவளுக்கு என்னென்னா எல்லாருக்கும் பொசசிவ் தான். அது முதல்ல அவள் தான் கேட்கணும் அப்படின்ட்டு. பெரும்பாலும் நான் நிறைய பாடல்கள் அவள் தான் முதல்ல கேட்டிருப்பா. செல்லம்மா கான்ஸ்டன்ட் ஃபேக்டராக எப்போவுமே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். இப்போ மாடியில் போனோடனே அப்புறம் எல்லோரும் கூடுறாங்க. 4-5 பேர் உட்காந்துருக்காங்க. பாரதியார் இந்த கரும்பு தோட்டத்தில் பாட்டை பாடுறார். பாடினா அவர் உணர்ச்சி வசப்பட்டு தானே அவர் பாடுவார். இவ ஓன்னு கதறி எழுதி கலாட்டை பண்ணிட்டு இந்த பொண்ணு எதுகிரி. இவர் சமாதானப்படுத்த முடியும். எதுக்கு இவ்வளோ அழற நீ? ஐயோ அப்படி கஷ்டமாக இருக்கே, இவ்வளோ கஷ்டமாக இருக்கே அப்படின்ட்டு. ஏன்னா இந்த பெண்கள் படுற கஷ்டம், மண்டையை மோதிக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டது, அதெல்லாம் அந்த செய்திகள். இது எப்படின்னா பாரதியாருடைய குறிப்பு ஒரு பக்கம் இருக்க, இங்கிலீஷில் ஆண்ட்ரூஸ் எழுதின ஒரு கவிதையை சுப்பிரமணிய பாரதி தமிழில் விளக்கியதுன்னு சுதேசமித்திரனில் போட்டிருக்கு. தமிழில் அவர் விளக்கியிருக்கார் அப்படின்னு. அரசாங்க பதிப்பில் தலைப்பு கரும்பு தோட்டத்திலே அப்படின்னு மாறித்து. பாரதி ஆசிரம பதிப்பில் ஹரிகாம்போதி ஜன்யம் போட்டிருக்கு, சைந்தவி அப்படின்னு போட்டிருக்கு, திஸ்ர சாப்பு. எவ்வளோ ஜாகிரதையாக பேச வேண்டியதாக இருக்கு பக்கத்தில் இவர் வச்சுட்டு அப்படி இருக்குது. ஆனால் பாரதியாருடைய குறிப்பில், அவர் எழுதியிருக்கிற குறிப்பில் ஹரிகாம்போதி மேளம், திஸ்ர ஏகதாளம், கதி தீவிரம், கருணா ரௌத்ர ரசம் அப்படின்னு குறிப்பிட்டு இவ்வளோ துல்லியமாக குறிப்பிட்டிருக்காரு. சீனி விஸ்வநாதனுக்கு அது ஆசிரம பதிப்பில் அதை மாற்றி குறிப்பிட்டதில் கொஞ்சம் கோபம் இருக்குது. அந்த கோபமே அவர் பதிவு செஞ்சுருக்கார். அவன் தான் கரெக்டாக போட்டிருக்காங்க, அப்புறம் நீங்கள் எதுக்கு அது ஒரு வாட்டி அப்படின்ற மாதிரி அதில் குறிப்பிட்டிருக்கார் அவர். இதை இந்த பாட்டை நான் யார் பாடி கேட்டேன்னா உங்களுக்கு வியப்பாக இருக்கும். ஜெயகாந்தன் பாடி கேட்டேன். இந்த மடத்தில் தான் ஆழ்வார்பேட்டம் அவருடைய மடம் இருந்ததே அங்கே. ஆமாம், உள்ள அது சூழல் வேறு மாதிரி இருக்கும். பாரதி வித்யா பவனுக்கு அறவே பொருந்தாத ஒரு சூழல். கஞ்சா புகையும் சராயமாக இருக்கும். ஆனால் பாரதியார் இருப்பார் கூடவே. பாரதியார் அவருக்கு இருந்தே ஆகும். கால்களும் கைகளும் நீ என்ன ராகம் சொல்லுவேன் நீ இதுக்கு? சோர்ந்து விழும்படி வருந்துகின்றனரே இப்படிதான் பாடுவார். கரும்பு தோட்டத்திலே அப்படி பாடுவார். வச்சுப்பார். அது நடுவில் சொல்ல பாரதிக்கு கட்ட குரல் தான் தெரியுமா? வாரா படிச்சிருக்கியா நீ? இன்னொரு வாரா எழுதிட்டாருப்பா ஒரு வரி. பாரதியாருக்கு கட்டை குரல் அப்படின்ட்டு அதை பிடிச்சுட்டாரு. இவருக்கு கட்ட குரல் இல்லை. அதனால கால்களும் கைகளும் சோர்ந்து விழும்படி வருந்துகின்றனரே. ஒரு ஆவதுன்னா கேட்கணுமா இவருக்கு? அந்த மாதிரி பாடுவார். இப்போ இந்த கவிதை மட்டும் கொஞ்சம் சொல்லி பார்த்தா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபிஜி தீவில் இந்து ஸ்திரீகளுடைய நிலைமை. இங்கிருந்து அவங்கள ஏமாற்றி கொண்டு போகிறாங்களாம். இது எதுகிரிட்ட கதையாக சொல்கிறாரு பாரதி. ஐயோ நீ இங்கேயா இருக்க, உன் புருஷன் அங்கே சாக கிடைக்கிறான், நீ தானே அவன் அப்படின்னு சொல்லணும். அவள் பதறிப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடுற, எங்கன்னு தெரியாமல் யார் கூப்பிட்டான்ற ஒரு விசாரணையே இல்லாமல் கப்பலுக்கு கூட்டின்னு போகிறாங்க. இங்கே தான் வந்தார், இங்கே வேலை செய்ய வந்தார், இங்கே இந்த மாதிரி மேலேருந்து கீழே விழுந்து இறந்துட்டார். இப்படி ஏமாற்றப்பட்டு கொண்டு போகப்பட்ட நம்முடைய பெண்கள், இந்து ஸ்திரீகள்.
அதில் அவங்க என்ன பண்ணுவாங்க? இன்னும் தப்பவே முடியாது. அதுக்கப்புறம் வெளியில வர முடியாது. அது மாதிரி சில பேர் அந்த இரும்பில் தன் தலையை மோதி மோதி செத்து போயிருக்காங்களாம். அதெல்லாம் சொல்லும்போது தான் எதுகிரிக்கு தாங்க முடியாமல் அழுதுருக்கா. இந்த பின்னணியில் இந்த கவிதையை கேளுங்க. கரும்பு தோட்டத்திலே அவர் கால்களும் கைகளும் சோர்ந்து விழும்படி வருந்துகின்றனரே, இந்து மாதர்தம் நெஞ்சு கொதித்து கொதித்து மெய் சுருங்குகின்றனரே, அவர் துன்பத்தை நீக்க வழியில்லையோ, ஒரு மருந்து இதற்கில்லையோ, செக்கு மாடுகள் போல் உழைத்தேங்குகின்றார் அந்த கரும்பு தோட்டத்திலே. பெண்ணென்று சொல்லிடிலோ ஒரு பேயும் இறங்கும் என்பார், தெய்வமே நினது எண்ணம் இறங்காதோ, அந்த ஏழைகள் அங்கு சொரியும் கண்ணீர் வெறும் மண்ணிற் கலந்திடுமோ, தெற்கு மாகடலுக்கு நடுவினிலே அங்கோர் கண்ணற்ற தீவினிலே தனி காட்டினில் பெண்கள் புழுங்குகின்றார் அந்த கரும்பு தோட்டத்திலே. நாட்டை நினைப்பாரோ, எந்த நாள் இனி போய் அதை காண்பமென்றே அன்னை வீட்டை நினைப்பாரோ, அவர் விம்மி 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 அழுங்குரல் கேட்டிருப்பாய் காற்றே, துன்பக் கேணியிலே எங்கள் பெண்கள் அழுத சொல் மீட்டும் உரையாயோ, அவர் மீள அழவும் திறனற்று போயினர் அந்த கரும்பு தோட்டத்திலே. நெஞ்சம் குமுறுகிறார் கற்பு நீங்கிடச் செய்யும் கொடுமையிலே, அந்த பஞ்சை மகளிரெல்லாம் துன்பப்பட்டு மடிந்து 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 ஒரு தஞ்சமும் இல்லாதே அவர் சாகும் வழக்கத்தை இந்த கணத்தினில் மிஞ்ச விடலாமோ, ஏ வீர கராளி சாமுண்டி காளி அப்படின்னு முடிக்கிறார்.